ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3 பாலிட்டியில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். லெசன் நேம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி, கிராம சபை மற்றும் அந்த கிராம சபை கூட்டத்தோட நோக்கங்கள், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட சிறப்பம்சங்கள், உள்ளாட்சி பெண்களோட பங்கு, உள்ளாட்சியின் தேர்தல் பற்றி தான் வந்துட்டு இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை தான் வந்துட்டு மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிக்கும். ஒரு மாநகராட்சி அப்படின்னா எவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஏற்கனவே 21 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அது வந்துட்டு முன்னே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25 மாநகராட்சி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். ஓகேவா? கீழே இந்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். 1688 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. அப்போ இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தான். இயர் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க தான் ஆகணும். 1688 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் இங்கே கீழே பாக்ஸ் பாருங்கள். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சி ஆகும். மாநகராட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை 1688. இதே நகராட்சி அப்படின்னு பார்த்தோன்னா வாலாஜாபேட்டை. நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல எந்த நகராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்டை தான். இந்த நகராட்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாநகராட்சிக்கு வந்துட்டு மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா 10 லட்சம் பத்தலையா? அந்த மாதிரி நகராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகையிடம் இருந்ததுன்னா அது நகராட்சி. ஓகேவா? மாநகராட்சி அப்படின்னா 10 லட்சம், நகராட்சி அப்படின்னா 1 லட்சம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ பேரூராட்சி அப்படின்னா 10,000 பேர் வாழணும். அங்கே பேரூராட்சின்னு எவ்வளோனா 10,000 பேர் வாழக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சி. மாநகராட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகராட்சி, அதுக்கப்புறம் பேரூராட்சி. மாநகராட்சி அப்படின்னா 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். நகராட்சி அப்படின்னா 1 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். பேரூராட்சி அப்படின்னா 10,000 பேர் இருக்கணும். இதுதான் வந்துட்டு மக்கள் தொகை அந்தந்த இடத்துக்கும். இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். ஓகேவா? சென்னை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாநகராட்சியாக இருந்தது. சென்னை தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு நகராட்சி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வாலாஜாபேட்டை. ஆனால் பேரூராட்சி அப்படின்ற கான்செப்டை எப்போ கொண்டுட்டு வந்தாங்க, எங்கே கொண்டு வந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி கொண்டுகிட்டே வந்திருக்காங்க. ஓகேவா? அப்படியே இதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க, நான் என்ன பார்த்துக்கலாம். மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் தான் பார்த்தீங்கன்னா ஆணையராக இருப்பாங்க. யாருங்க அப்படின்னா மாநகராட்சிக்கு. இதே நகராட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சி ஆணையர். ஓகேவா? பேரூராட்சிக்கு செயல் அலுவலர். மூணுமே எப்படி இப்போ நம்ம மக்கள் தொகையை பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி யாரெல்லாம் நிர்வகிப்பாங்க அப்படின்னா மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி தான் IAS அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர் தான் வந்துட்டு அந்த மாநகராட்சியை நிர்வாகம் பண்ணுற ஆணையராக இருப்பாங்க. நகராட்சிக்கு வந்து நகராட்சி ஆணையர், பேரூராட்சிக்கு வந்து செயல் அலுவலர். கீழே பாருங்கள், கிராமங்களில் செயல்படும் ஊராட்சி அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி தான். மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி. நெக்ஸ்ட்டு, இந்த கிராம ஊராட்சியில் வந்து தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா. கிராம ஊராட்சியில் இப்போ வந்து யார் ஊராட்சி மன்ற தலைவர், அவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வார்டு மெம்பர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், அதான் கவுன்சிலர்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், கவுன்சிலர், அதாவது ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து மாவட்ட கவுன்சிலர்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான். இது 4 பேரும் இங்கே நாங்கள் வந்து நம்ம கிராமத்தில் தேர்ந்தெடுக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிராம ஊராட்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம். இப்போ கிராம ஊராட்சி அப்படின்னா 500 பேர் மக்கள் தொகை இருந்தாலே கிராம ஊராட்சின்னு சொல்லுவோம். இதே ஊராட்சி ஒன்றியமாக இருந்தது அப்படின்னா 5000 பேர் இருக்கணும். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம். பல கிராமங்கள் சேர்ந்தது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம்.
இந்த ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஒருத்தர் வந்து அதாவது அந்த கவுன்சிலர் வந்து நம்ம தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். இந்த கவுன்சிலர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு தலைவரையும் அவங்களே தான் தேர்ந்தெடுத்துப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு துணைத் தலைவரும் அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஓகேவா? அதை அதுக்கு வந்துட்டு நிர்வாகம் பண்ணுற அலுவலர் யார் அப்படின்னா, வட்டார வளர்ச்சி அலுவலர். அதாவது பிடிஓன்னு சொல்லுவாங்க. பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஓகேவா? ஊராட்சி ஒன்றியம். அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, மாநகராட்சி, நகராட்சி ஆணையர், நகராட்சி ஆணையர் அவங்களாம் பார்த்தோம் இல்லையா, செயல் அலுவலர். அது மாதிரி இங்கே நம்ம கிராமங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது மாவட்ட ஊராட்சி. அதை பார்ப்போம். ஊராட்சி ஒன்றியத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ. அப்படியே சிம்பிளாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன. அதாவது இருக்கிறதுலே குறைஞ்ச ஊராட்சி ஒன்றியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் வந்து இருக்குது. எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. கீழே பாருங்கள், மாவட்ட ஊராட்சி பற்றி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஊராட்சி பார்த்திங்கன்னா 50,000 மக்கள் தொகை. கிராமம் அப்படின்னா 500, ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா 5000, மாவட்ட ஊராட்சி அப்படின்னா 50,000 மக்கள் தொகை இருக்கணும். ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா பகுதி உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் மூலம் தான் தேர்தல் மூலமாக இவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ எப்படி அங்கே ஊராட்சி ஒன்றியத்தில் கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி தான் மாவட்ட ஊராட்சிக்கும் அந்த மாவட்ட கவுன்சிலர் இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தவங்க அவங்களுக்குள்ளேயே அவங்களும் தலைவரையும் இவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க, துணைத் தலைவரையும் இவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஓகேவா? ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களையும் கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் செய்கின்றனர். அந்த ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குல்ல, அதோட வளர்ச்சி திட்டங்கள்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு என்னென்னு பார்த்துட்டு இருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்ட ஊராட்சி உங்களோட ஹெட்டு தான் வந்துட்டு இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பாங்க. மாவட்ட மக்கள் நேரடி தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மக்கள் வந்துட்டு இவங்களாம் வந்து என்ன தேர்தலாக நேரடி தேர்தல் மூலமாக தான் இவங்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. கீழே பார்த்தோன்னா கிராம ஊராட்சி பணிகள் வந்து என்னென்ன அவசிய பணிகள்னா கண்டிப்பாக குடிநீர் வழங்கணும் இல்லையா, குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு அமைத்தல், தெருக்களை தூய்மைப்படுத்துதல், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், ஊர் சாலைகள் அமைத்தல், மத்திய மாநில அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிராம ஊராட்சியோட அவசிய பணிகள் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். ஓகேவா? விருப்ப பணிகளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூங்கா அமைத்தல், நூலகம் அமைத்தல், விளையாட்டு மைதானம் அமைத்தல், இன்னும் பிற இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட விருப்ப பணிகள். அதை வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அவசிய பணிகள்ங்கிறது விருப்ப பணிகள் மேபி விருப்பப்பட்டால் பண்ணலாம், மேக்ஸிமம் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும். இது வந்து அவங்க விருப்பம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். மாநகராட்சி பணிகள் கீழே கொடுத்துருங்க பாருங்கள். குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைத்தல், தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலைகள் அமைத்தல், மேம்பாலங்கள் அமைத்தல், சந்தைகளுக்கான இடவசதி, கழிவுநீர் கால்வாய், திடக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், பிறப்பு இறப்பு பதிவு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாநகராட்சியோட பணிகள். அப்புறம் பார்த்தோன்னா கிராம ஊராட்சிக்கு வந்து வருவாய் இருக்கும் இல்லையா, சில வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. என்னென்ன வரிலாம் வந்து கிராம ஊராட்சியில் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்பு கட்டணம், நிலவரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றம் குறிப்பிட்ட பங்கு, மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்கீடு, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சிக்கு வருவாய். இதெல்லாம் வந்து அவங்களே கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்கு வருவாய். அவங்க வந்து என்னென்ன வரிலாம் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்கீடு, நிதி ஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து மாநகராட்சியோட வருவாய் அவங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பேஜில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நிரந்தர அமைப்பு. ஓகேவா? கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்களில் தான் நடைபெறும். கிராம சபை தான் வந்து மக்களாட்சியின் ஆணிவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சியோட ஆணிவேர் எதுனா கிராம சபை தான் வந்துட்டு மக்களாட்சியின் ஆணிவேர். இதில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க கேளுங்க. அதில் 18 வயசு நிறைவடைந்து அந்த ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4 முறை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 6 முறை கூடிட்டு இருக்கு. ஓகேவா? கீழே என்னென்ன டேஸில் வந்து கூடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். January 26, May 1, August 15, October 2. ஓகேவா? அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இப்போ என்ன 2 நாள் சேர்த்துருக்காங்க அப்படின்னா November 1, இன்னொன்று March 22. இதோட பார்த்திங்கன்னா மொத்தம் 6 நாள் வந்துட்டு
கிராம சபை கூட்டம் வந்து நடத்திட்டுருக்காங்க இப்போதைக்கு. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேண்டும் என்று இதற்கு பெயர் வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தான் வந்துட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு காரணமான முக்கியமாக வந்துட்டு அவர் தான் வேணும்னு நினச்சி பண்ணது. ஓகேவா. தேசிய ஊராட்சி தினம் எனக்குன்னு பார்த்தோன்னா October 24. உள்ளாட்சியில் பெண்களின் பங்கு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதாவது 2011 நடைபெற்ற அந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு வந்து தேர்தலில் போட்டியிட்டு 38% இடங்களை வந்து வெற்றி பெற்றாங்க அப்போதைக்கு. இதே 2016 தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எவ்வளோ வந்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் வந்து பார்த்திங்கன்னா 5 years தான், 5 ஆண்டுகள் எல்லாமே. இதற்கான தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்திட்டு இருப்பாங்க. இது அந்த தேர்தல் வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்துட்டு இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துவாங்க. மீதி இருக்க பேலன்ஸ் இப்போ இந்த எம்பி தேர்தல்கள், இந்த பிரசிடென்ட்டு இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய தேர்தல் ஆணையம், இது எல்லா எலெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. உள்ளாட்சி தேர்தல் மட்டும் மாநில தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை கோயம்பேட்டில் உள்ளது. எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை கோயம்பேட்டில் தான் அங்கே இருக்குது. ஓகேவா. இந்த லெசன் அவ்வளோதான். இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா 324, பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 15, பகுதி 15 இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு இந்த லெசன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.